ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூரண கொலக்கட்டை இனிப்பு வச்சு பச்சரிசி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொலக்கட்டை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்பை வச்சு நம்ம இனிப்பு பூரணம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் பூரணத்துக்கு தேவையான கடலைப்பருப்பை ஊற வச்சுருவோம். கடலைப்பருப்பு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது அரைக்கால் படி உலக்கு. இதில் ஒரு உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ அதே போல் இன்னொரு பாத்திரத்தில் அதே உலக்கில் 2 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இட்லி மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தான் இது. இதை 1 பங்கு கடலைப்பருப்புனா 2 பங்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா கழுவிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ரெண்டையுமே நம்ம நல்லா ஊற வைக்கணும். நாம் இட்லி அரிசியில் செய்யும்போது கொலக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வயிற்றுக்கு பிரச்சனையே வராது. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். நமக்கு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்தால் போதும், முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட இட்லி அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் மாவு அரைக்கும்போது தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே நம்ம அடுப்பில் செய்யும்போது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அதனால் அரைக்கும் போதே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 உலக்கு எடுத்தனால எனக்கு மிக்ஸி ஜாரே வந்து சரியாக இருந்துச்சு. நீங்கள் அதிக அளவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு இதே மாதிரியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசியில் கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு பிரச்சனையாகும். ஆனால் இந்த இட்லி அரிசியில் உங்களுக்கு அப்படி இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த அரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பில் நாம் வச்சுருந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் 2ஆக உடஞ்சி வந்திருக்கு. இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, கடலை எண்ணெய் வேறு எண்ணெய் எல்லாம் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்தும்போது எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நம்ம மிக்சியில் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சோமோ அந்தளவு தண்ணியே இந்த மாவுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தாதீங்க. மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் மாவை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சீக்கிரமாக கலந்துடணும், அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி கலந்து விடுங்க. மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொலக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், கட்டியே படாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருங்க. நமக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். எந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு மண்டவெல்லம் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு நல்லா பாகு பதத்துக்கு வரணும். இப்போ நாம் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் முழு பருப்பாக கிடச்சிது, அடியில் வந்து நல்லா நைஸாக கொஞ்சம் அரைப்பட்டு கிடச்சிது. இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மண்டவெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்மளோட பாகுபதம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி மண்டவெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அதை கையில் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை மாதிரி உருட்ட வரணும். பாருங்கள், தண்ணியில் ஒட்டாமல் நமக்கு கையில் இந்த மாதிரி உருண்டையாக வருது. இதுதான் சரியான பதம். நமக்கு இப்போ மண்டவெல்ல பாகு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்த கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப்பு தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு பாகு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து இந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க, கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நான் பூரணத்துக்கு தேவையானதை நல்லா கலந்து விட்டுட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு இது கெட்டியாகவும் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பூரணமும் சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இதுவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி கொஞ்சமான அளவு மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கையில் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி செய்யும்போது நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு இலை கவர் எதுவுமே தேவையில்லை, கையிலேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு லேசாக உங்களால் இதை தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவு இனிப்பு பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். நான் அச்சு எதுவுமே இன்றைக்கி செய்யலை, நம்ம கையிலே வச்சு தான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். நம்ம அச்சில் செய்கிறத காட்டிலும் கையில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அச்சில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக செய்ய முடியாது, சில நேரம் அது உடஞ்சி கூட போயிடும். அதனால தான் கையிலேயே நம்ம இந்த மாதிரி அழகாக வச்சு செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு உடஞ்சி போகாத மாதிரி சைடில் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம். அச்சே இல்லாமல் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதே போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்காக ரவுண்ட் ஷேப்லேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் ரவுண்டாக நம்ம கையில் திரட்டிட்டு பூரணம் தேவையான அளவு வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பும் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பில் இட்லியை வேக வைக்கிற மாதிரி அடியில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை ஒன்றொன்னா வச்சு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேக வச்சானா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் இதை அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நம்மளோட பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளுக்குள்ளே நம்ம வச்ச பூரணம்
வெளியில் நாம் செஞ்ச அந்த மாவு எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தடவை பச்சரிசியில் செய்யாமல் இதே போல் இட்லி அரிசியில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.